Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஜெயமோகனின் உலகம் யாவையும் பாகம் 4. ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொரு நிலத்தை தேர்ந்தெடுத்தேன். அங்கே அந்த மனிதர்களுடன் வாழ்ந்தேன். அவர்களில் ஒருவனாக ஆனேன். பின் அந்த நிலத்தை முற்றிலும் சம்பந்தமில்லாத இன்னொரு நிலத்துடன் இணைத்தேன். ஹன் சீனர்கள் ஸ்வாஹிலி பேசச் செய்தேன். லாட்டின் அமெரிக்காவில் தமிழ் பண்பாடை கொண்டு சென்றேன். சியரா லியோனில் கோயம்புத்தூரை கலந்தேன். என் உடல் ஒரு பெரிய கம்பி பின்னலாக ஆகியது. என் வழியாக கலாச்சாரங்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டன. மனித உள்ளங்கள் ஒன்றை ஒன்று கண்டு கொண்டன. என் வழியாக நிலங்கள் இணைந்தன. கடல்கள் ஒன்றுக்குள் ஒன்று பொங்கி பெருகின. சில சமயம் நானே ஒரு பெரிய நிலப்பகுதியாக அந்த நிலங்கள் நடுவே விழுந்து கிடந்தேன். என்மேல் மலைகள் எழுந்தன, கடல்கள் அலையடித்தன. என் மலைகளில் இருந்து கடல்களை நோக்கி பேராறுகள் பெருக்கெடுத்து ஓடின. என் உச்சிகளில் குளிர்ந்த மேகங்கள் ஒளிவிட்டன. என் ஆழங்களில் கண்களில்லா கரிய மீன்கள் இருட்டையே ஒளியாக அறிந்தபடி சிறகலைத்து பறந்தன. என்மேல் மழை பெய்தது. பசுமை புல்லரித்து எழுந்தது. நான் என் உடலின் உப்பையெல்லாம் கனிகளின் இனிமையாக ஆக்கினேன். மலர்களின் வண்ணங்களாகவும் நறுமணங்களாகவும் தேனாகவும் மாற்றினேன். சில சமயம் பூமியின் மொத்த வேதனையையும் நான் அறிந்து கொண்டு படுத்திருக்கிறேன். என்மேல் ஆறாத புண்களாக சுரங்கங்கள் திறந்தன. புழுக்கள் போல எந்திரங்கள் குடைந்து சென்றன. என் உயிர் திரவங்களும் ஆழ்த்து வைரங்களும் உறிஞ்சி எடுக்கப்பட்டன. என் வயிறெங்கும் குப்பைகள் நிறைந்து கனத்தது. என் குருதி நாளங்களில் அமிலங்களும் விஷங்களும் ஓடின. என் பிள்ளைகளின் குருதி வழிந்து என் மடி சிவந்தது. அந்த மகத்தான தன்னுணர்வே என்னை அங்கே வாழச் செய்தது. நான் எல்லையற்றவன், நான் அழிய மாட்டேன் என்று எனக்கு சொன்னது. என்னை துன்புறுத்துவர்களையும் தாங்கிக் கொள்ளும் மடித்தட்டாக என்னை உணரச் செய்தது. நான் பூமியானேன். எல்லையற்ற கருணையும் எல்லையற்ற துயரமும் எல்லையற்ற அந்தரங்க நெருப்பும் கொண்டவனாக ஆனேன். திடீரென ஒரு நாள் அந்நாட்டு நீதிமன்றம் என்னை விடுதலை செய்தது. எனக்காக அந்நாட்டு பொதுப்பணியாளர் ஒருவர் நீதிமன்றத்தை அணுகியிருந்தார். என்னை பற்றிய செய்திகள் மீண்டும் நீதிமன்றத்திலிருந்து செய்தித்தாள்களுக்கு பெருகின. அதை வெல்ல இரு வழிகளே அரசுக்கு உள்ளன. என்னை நாடு கடத்துவது அல்லது என் கோரிக்கையை ஏற்றுக்கொள்வது. இரண்டாவது வழியை தென்னாப்பிரிக்கா தேர்வு செய்தது. நான் என்னை எங்கே அனுப்ப வேண்டும் என்று வினாவுக்கு இந்தியா என்றேன். ஏன் என்றேன். நான் சிறையில் இருந்த நாட்களில் நித்யா எனக்கு கடிதம் எழுதியிருந்தார். மாதம் ஒரு கடிதம் வீதம் 4 வருடங்களும் சலிக்காமல் கடிதம் எழுதினார். ஒரு கடிதத்துக்கு கூட பதில் வராத போதும் எழுதினார். அந்த கடிதத்தின் நகல்களை பல்வேறு மனிதர்களுக்கு அனுப்பினார். என்னை அத்தனை சீக்கிரம் மறைத்துவிட முடியாதென அவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார். ஒரு கடிதத்தில் அவர் எழுதினார், புதைத்து வைப்பவர்களுக்கு நாய்தான் பெரிய தொல்லை. எத்தனை ஆழத்தில் எப்படி புதைத்து வைத்தாலும் அது வாடை பிடித்து வந்து பிராண்ட ஆரம்பித்து விடும். சொல்லப்போனால் என்னை பிராண்டி வெளியே எடுத்தவர் நித்யா. அவரை பார்க்க விரும்பினேன். ஆனால் இந்த மண்ணில் கால் எடுத்து வைத்ததும் நான் உணர்ந்தது இன்னும் பெரிய காரணத்தை. நான் சுதந்திரத்தை கண்டுகொண்டேன். நான் சுதந்திரத்தை விரும்பினேன். கட்டற்று அலையும் சுதந்திரத்தை. அது இன்று இந்த ஒரு நாட்டில் மட்டுமே உள்ளது. நான் ஆச்சரியத்துடன், அப்படியா என்றேன். அமெரிக்காவில், பிரான்சில்? அவர் சிரித்து, இளம் நண்பனே, அங்கெல்லாம் சுதந்திரம் என்று கருத்து மட்டும் சுதந்திரமாக இருந்தால் போதும் என நினைக்கிறார்கள். அவை கண்காணிப்பு மிகுந்த நாடுகள். எங்கும் எப்போதும் கேள்விகள், எல்லா வாசல்களிலும் அடையாளச் சீட்டுகள் தேவைப்படும். அங்கே சக மனிதர்கள் நம்மை கண்காணிப்பார்கள், நல்வழக்கங்களை கவனிப்பார்கள். கொஞ்சம் வழக்கத்தை மீறினால் கூட முகம் சுளிப்பார்கள். அங்கே மீறல்களுக்கு இடம் உண்டு. ஆனால் அந்த மீறல்களுக்கே ஒரு நல்வழக்க மரபு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர் உறக்க சிரித்தார். எளிய மக்கள் எதையும் அமைப்பாக, ஒழுங்காக, சீராக அமைத்து கொள்ள வேண்டும் என்ற மனப்பழக்கத்தில் இருந்து அவர்களால் இன்னும் விடுபட முடியவில்லை. ஒழுங்கற்று கொந்தளிக்கும் இயற்கையின் நிகரற்ற படைப்பூக்கத்தில் இருந்து அவர்கள் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை. என் தோளில் கையை வைத்து, இந்த நாட்டில் நான் நுழைந்த முதல் நாள் என் பாஸ்போர்ட்டை ஒரு அதிகாரி பார்த்ததுடன் சரி, இன்று வரை ஒரு கேள்வி கிடையாது, ஒரு கட்டுப்பாடு கிடையாது. திறந்து என் முன் போடப்பட்டிருக்கிறது இந்த நாடு. அப்படினால் இது பாதுகாப்பு இல்லாத நாடு தானே என்றேன். இல்லை, எந்த ஐரோப்பிய நாட்டை விடவும் இது பாதுகாப்பான நாடு.
இங்கே உள்ள குற்றங்களின் எண்ணிக்கை பிரமிப்பூட்டும் அளவுக்கு குறைவானது. அவர் சிரித்து கொச்சையான தமிழ் உச்சரிப்பில், எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி அல்ல வாழிய நிலனே என்றார். இது திருக்குறள் என்று சிரித்தார். இல்லை, இது வேறொரு பெண் கவிஞர் எழுதியது. ஔவையார் பெண் கவிஞரா? அப்படித்தான் சொல்கிறார்கள். கேரி சொன்னார். நான் இங்கே ஜூனில் வந்தேன். வர்க்கலை, ஆலுவா, தலசேரி, கண்ணூர் வழியாக சென்று திரும்பி வந்தேன். மீண்டும் கிளம்பி பெங்களூர், சோமனஹள்ளி சென்று வினய சைத்தன்யாவை பார்த்துவிட்டு அப்படியே கோவா சென்று ஃப்ரெடி சுவாமியை பார்த்தேன். நேராக மும்பை, அங்கிருந்து அஜந்தா எல்லோரா, நேராக காசி. காசியில் ஒரு மாதம் இருந்தேன். படித்துறையிலேயே தங்கியிருந்தேன். ஆமாம், நானும் தங்கியிருக்கிறேன் என்றேன். அங்கிருந்து அலகாபாத் வழியாக கல்கட்டா, அங்கிருந்து புவனேஸ்வர் வந்து சென்னை வந்து திருவனந்தபுரம் போய் தலைச்சேரி போய் கண்ணூர் சென்று எழிமலைக்கு சென்று 10 நாட்கள் தங்கியிருந்தேன். அங்கிருந்து மணந்தாவாடி வழியாக திரும்பி வந்தேன். நான் ஆச்சரியத்துடன், இன்று காலை வந்தீர்களே என்றேன். ஆமாம், ஆனால் உங்களிடம் ஒரு பை கூட இருக்கவில்லை. என்னிடம் ஒரு மாற்று உடை இருந்தது, அது போதும். மலையின் உச்சிக்கு ஏறிவிட்டோம். இப்போது மாலை நன்றாக சிவந்து கனிந்து விட்டிருந்தது. வானத்தில் மேகங்கள் மிக குறைவாகவே இருந்தன. ஊட்டியில் அது மிக அபூர்வம். நீலக்கண்ணாடி வளைவு போல துல்லியமான வானத்தின் கீழே வழுக்கி விழுந்து குவிந்தவை போல கொஞ்சம் வெண்மேகங்கள் கூறிய நுனி பளபளப்பில் குருதியுடன் கிடந்தன. சூரியன் வெப்பமே இல்லாத நீல நிற வட்டமாக வானில் நின்றது. நின்று போன மாபெரும் கடிகாரத்தின் அசைவற்ற பெண்டுலம் போல விளிம்புகளில் இருந்து செவ்வொளி அதிர்ந்து பரவியது. குளிர்ந்த காற்று செவி மடல்களை மோதியது. எதிர்மலையின் உச்சியில் கிடந்த மிளாக்கள் ஒன்றொன்றாக எழுந்து செவிகளை முன்னால் கோட்டி நின்று எங்களை பார்த்தன. விதவிதமான திரும்பல்களில் அவை சிலைகளைப் போல உறைந்து நின்றன. இரு மலைகளுக்கும் நடுவே கிடந்த பச்சை மேகக்கூவியல் போன்ற சோலைக்காட்டில் இருந்து பறவை கூச்சல் எழுந்து கொண்டிருந்தது. அஸ்தமனத்தில் எழும் மெல்லிய நீராவி கலந்த தழைமரம். மலையின் நுனியில் ஒரே ஒரு தனிமரம் மட்டும் நின்றது, சில்வர் ஓக். ஆனால் தேயிலை தோட்டத்தில் இருப்பது போல கிளையில்லாமல் இல்லை. நன்றாக கை வீசி செழித்து காற்றில் குலுங்கி நின்றது. அதன் கீழே சென்று நின்றோம். அதில் பறவைகள் எதுவும் இல்லை. புல்வெளியில் ஒரு பெரிய மான் கூட்டம் மேய்ந்து சென்றிருக்க வேண்டும். புழுக்கைகள் சிதறி கிடக்க அதில் சிறிய பூச்சிகள் மொய்த்து பறந்தன. அவற்றுக்கு அவை உயர் அமுதம், தங்கள் குழந்தைகளின் பிறப்பு கட்டில், வளர்ப்பு தொட்டில். ஒன்றும் பேசாமல் இளந்துறவி சற்று தள்ளி சென்று அமர்ந்து வான்வளைவை பார்த்து சில நிமிடங்கள் இருந்த பின்னர் கண்களை மூடிக்கொண்டார். சூரியன் பனிக்கட்டியில் சறுக்குவது போல நழுவி ஆழத்தில் புதைந்தது. வானில் நிறைய சிவப்பு கோடுகள், அத்தனை மேகப்பிசிறுகள் அங்கே இருப்பதை அப்போதுதான் உணர முடிந்தது. சற்றென்று எதிர்மலையின் மிளாக்கள் ஓடி புதர்களுக்கு அப்பால் மறைந்தன. ஒரே ஒரு செங்கழுகு மட்டும் வானில் வழுக்கி சுழன்றது. ஒரு தனி இறகு போல தன்னிச்சை இல்லாமல் இறங்கி சட்டென்று உயிர் கொண்டு சிறகடித்து மேலேறியது. கேரி டேவிஸ் புல் மேல் குந்தி அமர்ந்திருந்தார். அவரது வழுக்கை தலை செக்கச் சிவப்பாக இருந்தது, தோலே இல்லாதது போல. மூக்கு கண்ணாடி சில்லுகளில் 2 செவ்வொளி துளிகள் தேங்கி நின்று ததுமின. அவர் கனவில் இருப்பது போல தோன்றியது. சூரியனின் வட்டத்தின் மேல் வளைவு மட்டும் எஞ்சியிருந்தது. அந்த தனி பருந்து கீழ்வானத்தில் எங்கோ மறைந்தது. ஒரு பறவையின் சில் 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 என்ற ஒலி மட்டும் கேட்டது. எங்கிருந்தென தெரியவில்லை. கமரும் ஒலி கேட்டு நான் திரும்பி பார்த்தேன். கேரி டேவிஸ் தான். அவரது தொங்கிய கழுத்து சதைகள் அதிர்வதை கண்டேன். அவருக்கு சிறிய வலிப்பு ஒன்று வருகிறதா என்று அஞ்சினேன். முகம் ஒரு பக்கமாக கோணி இழுத்து கொண்டது. மீண்டும் கமறினார். கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு முழங்கால் தலையை வைத்து கொண்டார். பின்பு நிமிர்ந்து சூரியன் விட்டு சென்ற வெளிச்ச ஈரத்தை மட்டும் பார்த்தார். தலையை அசைத்து கொண்டே இருந்தார். கையை ஆட்டி ஏதோ சொல்ல வருவது போல. பின் வழுக்கை தலையை வருடிக்கொண்டு மெதுவாக அமைதியானார். கண்களை சில நிமிடங்கள் மூடிக்கொண்டிருந்தார். நான் பார்க்கும் உணர்வு அப்போதுதான் வந்திருக்கும் போல. திரும்பி என்னை பார்த்தார் புன்னகையுடன். மேன், திஸ் இஸ் ஹாரிபிள் என்றார். நான் ஒன்றும் சொல்லாமல் பார்த்தேன். அவர் மேலும் சில நிமிடங்கள் அப்படியே அமர்ந்துவிட்டு எழுந்தபோது நானும் எழுந்தேன். முதல்ல சில நிமிடங்களுக்கு உலகின் எல்லையின்மையை உணர்ந்தேன். ஆனால் என்றார். தலையில் கையால் நீவிக்கொண்டார். பின்பு வேகமான திக்கல்களுடன் சட்டென்று இந்த உலகம் ஒரு அறை என்று தோன்ற ஆரம்பித்து விட்டது. மிகச்சிறிய அறை. கை நீட்டி கால் நீட்டினால் 4 சுவர்களுக்குள் எல்லா இடங்களுக்கும் ஒரே சமயம் தொட்டுவிட முடியும். 4 பக்கமும் மூடப்பட்ட அறை. மீட்பே இல்லாமல் இந்த அறைக்குள் மானுடம் நிரந்தரமாக அடைக்கப்பட்டுள்ளது. ஜீசஸ்! அந்த சொற்களை உள்வாங்கி அதை என் அனுபவமாக ஆக்க எனக்கு கொஞ்ச நேரம் தேவைப்பட்டது. உணர்ந்ததும் என் உடல் அச்சத்தால் குறுகியது.
அங்கே நிற்க முடியாது என்று தோன்றியது. உடனே ஓடி ஏதாவது சிறிய அறைக்குள் பாதுகாப்பாக அடைபட்டு விட வேண்டும். அப்போதுதான் வெளியே எல்லையற்ற உலகை உணர முடியும், சுதந்திரத்தை அறிய முடியும். இளம் துறவி ஓம் என்று கண் விழித்தார். ஒன்றுமே சொல்லாமல் அவரே மலை இறங்க ஆரம்பித்தார். திரை சரிவது போல இருட்டு விழ ஆரம்பித்தது. சோலைக்காடுகள் இருண்டு விட்டன. மலை விளிம்புகளில் மட்டும் ஊமை ஒளி, மலை உச்சிகளில் கொஞ்சம் ஒளி சிதறி கிடந்தது. அதுவும் ஒரு தரை விரிப்பு சுருட்டப்படுவது போல பின்வாங்கி கொண்டிருந்தது. மலைப்பாதை ஒரு சிறிய கோடு போல தெரிந்தது. அதன் வழியாக திரும்பி இறங்கினோம். சீவீடுகளின் ஒளியால் இரவு தன் குளிரையும் இருட்டையும் ஓசைகளையும் விண்மீன்களையும் தொகுத்து கொள்ள ஆரம்பித்தது. என்னுடன் கனத்து கீழிறங்கிய எண்ணங்கள் பாதங்களை தடுமாறச் செய்தன. கேரி டேவிஸ் நினைத்து கொண்டு நின்று திரும்பி என்னிடம், இதில் நாம் பிரபஞ்ச வெளியை வரைந்து கொள்ள வேண்டும் என என்றார். நான் அவரை வெறுமை பார்த்தேன். அவர் இறங்கிச் சென்றார். முற்றும். ஸோ இந்த கதை முடிஞ்சது. ஆப்வியஸ்லி இட் வாஸ் நாட் அன் இம்ப்ரெசிவ் ஸ்டோரி. எவிடென்ட்லி உலகம் யாவையும் அவ்வளோ நல்லா இல்லை. ஆனால் ஒன்று சொல்ல நினைக்கிறேன் நான். அறம் அப்படிங்கிற புக்கு, ஜெயமோகனோட புக்கு கிடச்சிது. அதை படிச்சுட்டு இருந்தேன். பஞ்ச் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ்னு தெரிஞ்சுது. இதுக்கு முன்னால் நான் படித்த ஜெயமோகன் புக்கு உங்களுக்கு தெரியும். தட் வாஸ் இரவு அப்படிங்கிற புக்கு. இட் வாஸ் அ இன்ட்ரெஸ்டிங் புக்குன்னு சொல்லலாம். நிறைய ஸ்லோனஸ் இருந்தது புக்கில். பிகாஸ் ஒரு இலக்கியம் டைப் புக் இல்லையா, கொஞ்சம் நீட்டி போயிருந்தது. பட் த கான்செப்ட் வாஸ் குட் அண்ட் த லாங்குவேஜ் இஸ் ப்ரில்லியன்ட். அதனால் படித்து முடித்தேன். ஐ வுட் சே ஐ ஸ்டில் திங்க் இட்ஸ் அ குட் நாவல். பயங்கர எழுத்து. ஸோ அதனால் இந்த சிறுகதைகளை படிக்க ஆரம்பித்தேன். முதல் ஃபியூ சிறுகதைகள் ஒரு ஜஸ்ட் டோட்டலி அவுட்ஸ்டாண்டிங் இன் மை மைண்ட். ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ சம் ஆஃப் த ஸ்டோரிஸ் வர் நாட் குட், பட் மெனி ஆஃப் த ஸ்டோரிஸ் இந்த சிறுகதைகள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் சில பேருக்கெல்லாம் இது பிடிக்காது. அது சொல்ல தான் நான் சொல்லலான்னு நினச்சேன். சில பேருக்கெல்லாம் இந்த மாதிரி நாவல்ஸ் பிடிக்காது. எனக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஐ ஆல்வேஸ் வாட்ச் லைக் சீப் நாவல்ஸ். இது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு. அதனால் ஐ எம் ஜஸ்ட் இன்டல்ஜிங் இன் இட். இப்போ அந்த நாவல் முடிஞ்சது. இனிப்போ ஐ திங்க் ஐல் கோ பேக் டு சம்திங் எல்ஸ். பட் அதனால தான். ஸோ மெனி ஆஃப் யூ மே நாட் லைக் இட், இந்த மாதிரி நாவல்ஸ். பிகாஸ் வாட் ஹி டஸ் ஐ திங்க் இஸ் ஹி plugs in a lot of philosophy in it, a lot of readings. அவர் படித்ததெல்லாம் அதில் போடுறாரு. கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் இருக்குது, கொஞ்சம் ஒப்பீனியன்ஸ் இருக்குது. பட் அந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி இஸ் யூஸ்வலி வெரி குட். கேரக்டரைசேஷன்ஸ் ஆல்சோ ரியலி குட். ஆனால் கொஞ்சம் லாங் விண்டட் ஸ்டோரிஸ் இல்லை. சில பேருக்கெல்லாம் பிடிக்காது. பயங்கரமான பிளாட்லாம் சொல்ல முடியாது. ஐ திங்க் த லாங்குவேஜ் இஸ் வாட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால தான் படித்தேன். நாளைக்கு என்ன படிக்கிறதுன்னு ஒரு ஐடியா இல்லை. நாளைக்கு பார்ப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.